நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் நாகபூஷணி. கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் சடலங்களை எரிப்பதா அல்லது புதைப்பதா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஒரு நிபுணர் குழு மாத்திரமே நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு விஜயம். மேல் மாகாண பாடசாலைகளை தரம் 11 மாணவர்களுக்காக ஆரம்பிப்பது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. கல்முனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் வியாபாரிகளுக்கு ஆன்டிஜன் பரிசோதனை. ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ராஜெனேகா கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் சடலங்களை எரிப்பதா அல்லது புதைப்பதா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஒரு நிபுணர் குழு மாத்திரமே நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதற்காக இன்னும் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் மேற்கொள்ளும் பிரசாரத்தை நிராகரிப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை நிபுணர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிபுணர் குழுவுக்கு தகவல்கள் மற்றும் சிபாரிசுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் இங்கு வருகை தருவதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரில் இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தமது விஜயத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை வெளிவிவகார அமைச்சரோடும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். புதிய வருடத்தில் முதலாவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை தரம் 11 மாணவர்களுக்காக ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. மார்ச் மாதத்தில் நடைபெறவிருக்கும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் தரம் 11 சேர்ந்த மாணவர்களுக்காக பாடசாலைகளை நடத்துவது அவசியம் என அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். எனினும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் அமைந்திருக்கும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது பற்றி கவனம் செலுத்தப்படவில்லை. இதேவேளை 2021 கல்வியாண்டுக்கான கற்றல் நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய சகல பாடசாலைகளும் இவ்வாறு திறக்கப்பட உள்ளன. இந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு பாடசாலை நடத்துவது பற்றி விசேட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கோவிட்-19 தொற்று காரணமாக கல்முனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சென்று விற்பனை செய்யவிருக்கும் வியாபாரிகளுக்கான ஆன்டிஜன் பரிசோதனை இன்று நடைபெற்றது. பரிசோதனைகளில் எவருக்கும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. இதனை அடுத்து குறித்த வியாபாரிகள் நாளை முதல் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யவிருக்கிறார்கள். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி இருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 44,774 அதிகரித்துள்ளது. தொற்றுக்கு உள்ளாகி இருந்த 665 பேர் குணமடைந்து இன்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதற்கமைய குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,817 ஆகும். கோவிட் தொற்று காரணமாக நாட்டில் 213 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. சிலாபம் கொழும்பு வீதியில் மாதம்பை பம்பல பகுதியில் நிகழ்ந்த வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தனியார் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்ததாக மாதம்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரே விபத்தில் மரணமடைந்துள்ளார். கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மாளிகாவத்தை NHS வீடமைப்பு தொகுதியில் தனிமைப்படுத்தல் நீக்கப்பட்டிருப்பதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது.
கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பல பிரதேசங்களில் சில பிரதேசங்கள் இன்று காலை தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டன. இதேவேளை நேற்றைய தினத்தில் 10,700க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் சேவை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். நீண்ட நாட்களாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் வசித்து வரும் மக்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கலாம். எனினும் குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வைரஸ் பரவுவதற்கான அபாயம் நிலவுவதால் அந்த பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன. எனவே குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதார விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனேகா COVID-19 தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. 82 வயதுடைய பிரையன் பிங்கர் என்பவருக்கே இது முதலில் ஏற்றப்பட்டது. தமக்கு முதலில் தடுப்பூசி ஏற்றப்பட்டதையிட்டு தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தடுப்பூசி உருவாக்கப்பட்ட இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஆக்ஸ்போர்ட் சர்ச்சில் வைத்தியசாலையில் முதல் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. எதிர்வரும் வாரங்களில் நோயாளிகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு ஊழியர்களுக்கு இந்த தடுப்பூசியை ஏற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக பல்கலைக்கழக வைத்தியசாலையின் தலைமை தாதி அதிகாரி தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடான நைகரில் உள்ள 2 கிராமங்களில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். டொம்பாங்கோ, சாருந்தாரே ஆகிய கிராமங்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை அடுத்து நைகர் பிரதமர் குறித்த கிராமங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். முழு தேசமும் தங்களுடன் துணை நிற்பதாக அவர் மக்களிடம் தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக நைகரில் தீவிரவாத தாக்குதல் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். நேரம் 6:08. தொடர்ந்து செய்திகள். அபிவிருத்தி செய்திகள். அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை காப்பட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் புத்தளம், கற்பிட்டி பிரதேச சபைக்குட்பட்ட முதலைப்பாளி, கண்டக்குடா, கப்பலடி போன்ற பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமின் வேண்டுகோளின் பேரில் 52.2 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த பிரதேசத்தில் உள்ள 3.5 கிலோமீட்டர் வீதிகள் காப்பட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ஆரம்ப நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர்களான நிமல் லான்சா, சனத் நிஷாந்த், அருந்திக பெர்னாண்டோ, பாராளுமன்ற உறுப்பினர் சிந்தக மாயாத்துன்ன ஆகியோரும் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது இன்னிங்ஸுக்காக இலங்கை அணி துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 302 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இனி வர்த்தகச் செய்தி. வர்த்தக ரீதியிலான விமான பயணங்களுக்கு எதிர்வரும் 22ஆம் தேதியின் பின்னர் விமான நிலையம் திறக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்திருக்கிறார். முறையான சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய சுற்றுலா பயணிகள் அழைத்து வரப்படுவர் எனவும் அவர் கூறினார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள கலமெட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் வலை உற்பத்தியில் ஈடுபட்ட குடும்பங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இழப்பீடு வழங்கியுள்ளார். இந்த மீன்பிடி துறைமுகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டதை அடுத்து வலை உற்பத்தியில் ஈடுபட்ட 28 குடும்பங்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி இழப்பீடாக வழங்கப்பட்டது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல், வடமேல், வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகலாம். இடியுடன் மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் சடலங்களை எரிப்பதா அல்லது புதைப்பதா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஒரு நிபுணர் குழு மாத்திரமே நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு விஜயம். மேல்மாகாண பாடசாலைகளை தரம் 11 மாணவர்களுக்காக ஆரம்பிப்பது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. கல்முனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் உணவுப் பொருள்களை விநியோகிக்கும் வியாபாரிகளுக்கு ஆன்டிஜன் பரிசோதனை. ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனேகா கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.